புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்று பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கின்றீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான என் அருமை உறவுகளே, இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தங்களுடைய திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள். ஆகவே அந்த ஆண்டு தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு குருவானவரை அழைக்கின்றார்கள். சிறப்பாக அவர்களுடைய நவநாட்கள் திருநாளில் மறையுரை ஆற்றுவதற்கும் திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கும். அந்த குருவானவர் ஒவ்வொரு நவநாளிலும் சிறப்பாக திருப்பலி தொடங்குவதற்கு முன்பு நற்கருணை ஆராதனை கொடுப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு கருவியாக அந்த குருவானவர் அந்த நவநாட்களிலே நற்கருணை ஆராதனை நடத்துகின்றார். அந்த நற்கருணை ஆராதனையின் போது அந்த கிராமத்திலிருந்து ஒருவரை அவர்கள் தங்களுடைய பீடத்தின் முன் அழைத்து அவருக்காக அந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் மன்றாடுவார்கள். இப்படியாக மூன்றாவது நவநாளின் போது அந்த கிராமத்திலே மிகவும் ஒரு மோசமான, யாராலும் விரும்பப்படாத ஒரு நபர், சிறப்பாக அவர் தன்னுடைய வாழ்விலே எல்லோராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர். ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்விலே மது போதைக்கு அதிகமாக அடிமைப்பட்டவர். யாரையும் அவர் மதிப்பதில்லை, யாரையும் அவர் தன்னுடைய வாழ்விலே உற்ற உறவாக ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த மூன்றாவது நவநாளின் போது அந்த நபர் எழுந்து அவசரமாக அந்த பீடத்துக்கு முன்பு வருகின்றார். இவரை பற்றி அறியாத அந்த குருவானவர் அவருக்காக ஜெபிப்பதற்காக எல்லோரையும் அழைத்த போது அந்த மக்கள் கூட்டத்திலே இருந்து ஒரு வகையான முணுமுணுப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. ஆகவே அந்த நாள் திருப்பலி முடிந்ததன் பிறகு பல மக்கள் அந்த குருவானவரிடம் சென்று சண்டை பிடிக்கின்றார்கள், கேள்வி கேட்கின்றார்கள். ஏன் நீங்கள் அந்த மனிதரை பீடத்துக்கு முன்பாக அழைத்து ஜெபித்தீர்கள்? அந்த குருவானவருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, அடியும் தெரியா நுனியும் தெரியா.
ஏன் அவர்கள் அப்படி சொல்கின்றார்கள் என்றும் தெரியல. இயேசுவுக்குள்ளே பிரியமான என் அருமை உறவுகளே, பல வேளைகளில் நாங்களும் நமக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது, அவர் மனம் திரும்ப விரும்புகின்றார் என்று அறிந்த போதிலும் அவர் முன்வருகின்ற போது நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த சம்பவத்திலே அந்த மனிதர் தன்னுடைய உள்ளத்தினாலே ஆண்டவரோடு உறவாட விரும்புகின்றார். அந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்து அனைவரையும் விட்டுவிட்டு முதன்மையான இடத்திற்கு அவர் விரும்புகின்றார். ஆண்டவரோடு அவர் மீண்டும் இணைவதற்காக வருகின்ற போது அந்த திருப்பலியிலே அங்கே இருந்த மக்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதே போலதான் நம்முடைய சமூகத்திலேயும் பல வேளைகளில் பல நபர்கள் மீண்டும் நம்மோடு உறவாடுவதற்கு, தங்களுடைய உறவை புதுப்பிப்பதற்கு அவர்கள் முனைகின்ற போது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்காக அந்த விபச்சார பெண்ணை தங்கள் மத்தியிலே கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் திருச்சட்டத்திலே மோசே கூறியதை கூறுகின்றார்கள். இப்படி ஒரு பெண் பிடிபட்டால் அவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீர் என்ன கூறுகின்றீர் என்று ஆண்டவரிடம் அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அமைதியாக இருந்துவிட்டு அதே கேள்வியை அவர்களிடம் மீண்டும் கேட்கின்றார். உங்களில் பாவம் செய்யாத ஒருவர் இந்த பெண்ணின் மீது கல் எறியட்டும் என்று. இயேசுவுக்குள்ளே பிரியமான என் அருமை உறவுகளே, அவர்களால் மையப்படுத்தப்பட்ட அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இயேசுவால் விடுவிக்கப்படுகின்றார். இயேசு அதே கேள்வியை அங்கிருந்த எல்லோரிடமும் மாறி கேட்கின்றார். அந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றார்கள். இந்த கேள்வியை ஆண்டவர் இயேசு இப்போது நம்மிடம் கேட்பாரா இருந்தால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? அன்பான உறவுகளே, இந்த உலகத்தில் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் பல மனிதர்களிடையே இன்று காணப்படுவதில்லை. நான் பாவி என்று நம்மில் பலர் நம்மை நாங்களே ஏற்றுக்கொள்வதில்லை. நான் செய்வதெல்லாம் சரி, மற்றவர்கள் செய்வதுதான் தவறு. அதிகமாக நம்முடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம், மற்றவர்களுடைய தவறை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். மற்றவர்கள் பிழை விடுகின்றார்கள் என்று நாங்கள் அவர்களிடம் குறை கூறுகின்றோம். ஆனால் பல வேளைகளிலே நாங்கள் விடுகின்ற பிழையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் கூறுகின்றார், உங்கள் பழைய வாழ்வை விட்டு மீண்டும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று. பாலை நிலத்தில் நீரோடைகள் வரும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்பான உறவுகளே, சற்று சிந்தித்து பாருங்கள், பாலை நிலத்தில் எவ்வாறு நீரூற்று வரும்? ஆண்டவர் இயேசு மிகவும் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவர் கழுவுகின்றார். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முன்னாலே நாங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. ஏனென்றால் ஆண்டவர் மிகவும் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். அந்த பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், இனிமேல் பாவம் செய்யாதே.
அன்பான உறவுகளே, இந்த தவக்காலத்திலே 5வது வாரத்துக்குள்ளே இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே நாங்கள் எவற்றை கலைந்திருக்கின்றோம்? சிறப்பாக இந்த மனமாற்றத்தின் காலத்திலே நாங்கள் எதிலிருந்து விடுபட்டிருக்கின்றோம்? இறைவனுடைய பிள்ளையாக இறைவனோடு உறவாடுவதற்கு நாங்கள் எவற்றை கலைந்திருக்கின்றோம்? இந்த கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதற்கு முனைய வேண்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவை தடுக்கின்ற காரணிகளாக அமைவது எவை? பல வேளைகளிலே எங்களுடைய சுயநலம், ஆசை, கோபம், மற்றவர்கள் மீது நாங்கள் கொள்கின்ற வெறுப்பு, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை, மற்றவர்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்கின்ற போதும் அவர்களை நாங்கள் மன்னிக்க தவறிய தருணங்கள், இப்படியாக பலவற்றை நாங்கள் கூற முடியும். ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார், அன்பான மகனே, மகளே, என்னிடம் நீ மீண்டும் வா. எவ்வாறு அந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை பார்த்து ஆண்டவர் இயேசு கூறுகின்றாரோ, இனிமேல் நீ பாவம் செய்யாதே, அதே போல இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் பார்த்து கூறுகின்றார், அன்பான மகனே, மகளே, இனிமேல் நீ பாவம் செய்யாதே, என்னோடு ஒன்றாக இணைந்திடு. பல வேளைகளிலே நாங்கள் மனிதர்களாக, பலவீனமுள்ளவர்களாக, இறைவனுடைய அன்பிலே இருந்து பிரிந்து சென்றாலும் ஆண்டவர் எமக்காக காத்திருக்கின்றார். என்ற 2வது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், புனித பவுல் கூறுகின்றார், ஆண்டவரை மட்டும் நான் மையமாக கொண்டிருக்கின்றேன், ஆண்டவரை மட்டும் நான் பற்றி கொள்கின்றேன், ஆண்டவரை தவிர மற்றெல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகின்றேன். இயேசுவுக்குள்ளே பிரியமான என்னருமை உறவுகளே, புனித பவுலினுடைய வாழ்வை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், அவர் சவுலாக இருக்கின்ற போது பல கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகின்றார். அவர்களுக்கு அவர் மரண தீர்ப்பை வாங்கி கொடுக்கின்றார். எப்போது ஆண்டவரால் அவர் ஆட்கொள்ளப்படுகின்றாரோ அப்போது அவர் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரை பறைசாற்றுகின்ற ஒரு நபராக மாற்றம் பெறுகின்றார். புனித பவுலினுடைய வாழ்விலை நாங்கள் பார்க்கின்றோம், அவர் மனமாறுவதற்கு முன்பும் மனமாறிய பின்பும் எந்த வேலையை செய்தாலும் 100% உத்வேகத்தோடும் ஆற்றலோடும் செய்கின்றார். அவர் திருச்சட்டத்தை நன்றாக படித்திருக்கின்றார். அவரால் ஆண்டவர் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலே தான் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகின்றார். எப்போது ஆண்டவருடைய அழைப்பு அவருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அப்போதே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார். தன்னை முழுமையாக ஆண்டவருடைய அழைப்பிற்கு ஆம் என்று பதில் கூறுகின்றார். தன்னுடைய வாழ்வை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்கின்றார். அன்பான உறவுகளே, மனமாற்றம் என்பது எம்மை முழுமையாக ஆண்டவரோடு இணைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. புனித சவுல் புனித பவுலாக மாற்றம் பெறுகின்ற போது அவருடைய வாழ்வு முழுமையாக மாற்றம் பெறுகின்றது. அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்ற போது, இனிமேல் பாவம் செய்யாது என்று ஆண்டவர் கூறுகின்ற போது அவருடைய வாழ்வு முழுமையாக மாற்றம் பெறுகின்றது. அன்பான உறவுகளே, இந்த தவக்காலத்திலே நாங்கள் எவற்றிலிருந்து விடுபட ஆண்டவர் இயேசு ஆசைப்படுகின்றார்? நாம் அனைவரும் முழுமையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவர் எம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றாரோ, அவருடைய இரக்கத்தை எவ்வாறு எம்மேல் பொழிகின்றாரோ, அதே போல நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய, அவர் நமக்காக விட்டு சென்ற அந்த மன்னிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள
ஆண்டவர் இயேசு இன்று என்னையும் உங்களையும் அழைத்து நிற்கின்றார். அன்பான உறவுகளே, இந்த தவ காலத்தில் இன்னும் சிறிய நாட்களே இருக்கின்றன. நான் இன்னும் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு என்னென்ன காரணிகள் தடையாக இருக்கின்றது, அவற்றிலிருந்து நான் விடுபடுவதற்கு நான் எவ்வாறான செயற்பாடை செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே பெற்றவர்களாக இந்த தவ காலத்திலே இறைவனுக்கேற்ற பிள்ளையாக நாங்கள் உள்ளத்தோடு இறைவனோடு ஒன்றிணைய முயற்சி எடுப்போம்.